ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா மாதவன்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். அவல் பாயாசம். வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். 15 மினிட்ஸில் இந்த அவல் பாயாசத்தை சீக்கிரமாகவும் சூப்பராகவும் சர்வ் பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: 1 லிட்டர் பசும்பால், 125 கிராம்ஸ் சிகப்பு அவல், 125 கிராம் சுகர், 15 முந்திரி பருப்பு, 10 கருப்பு உலர்ந்த திராட்சை, 2 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் தூள். அவல் பாயசம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை, அவல் எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு பேன் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கீ நான் வீட்டில் செஞ்ச கீ, நல்லா மணக்குது. இப்போ நம்ம கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிடலாம். ட்ரை கிரேப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அவல் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் அவல் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு, திராட்சை, அவல் எல்லாத்தையும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்தாச்சு. வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ நம்ம அவல் பாயசத்துக்கு ரெடி பண்ணிடலாம். அவல் பாயசத்தை நான் சில்வர் பேனில் பண்ண போகிறேன். சில்வர் பேன் நல்லா சூடானதும் 1 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அவல், முந்திரி பருப்பு, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. டூ மினிட்ஸ்க்கு அப்புறமா ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் தூள் இல்லை அப்படின்னா 3 முழு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. பாயச ஸ்மெல் வந்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட அட்டகாசமான அவல் பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி கெஸ்ட்டு வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். 15 மினிட்ஸில் இந்த அவல் பாயாசத்தை செஞ்சு சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. பி சேஃப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.